இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்பி அன்னை மரியாவினுடைய சுரூபத்தை செதுக்கிக் கொண்டிருந்தார். செதுக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய அன்னை மரியாவுடைய முகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக அவர் செதுக்க அந்த உருவத்தை கொண்டு வர ஆசைப்பட்டார். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அந்த சிற்பியிடம் இவ்வாறாக கேட்டார், ஏன் அன்னை மரியாவுடைய முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, என்ன அந்த இடத்தில் நீங்கள் அந்த முகத்திலே நீங்கள் செதுக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டபொழுது, நான் அன்னை மரியாவை தேடுவதைப் போல, ஏதாவது தேடுவதைப் போல நான் வரையப் போகின்றேன், அது அந்த சிற்பத்தில் நான் செதுக்கப் போகின்றேன் என்று அந்த சிற்பி சொன்னார். அன்னை மரியாவுடைய முகத்தை நேராக அல்ல, ஏதாவது தேடுவதைப் போல நான் அந்த முகத்தில் செதுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நண்பரிடம் சொன்னாராம். ஏன் என்று அப்படி கேட்டபொழுது அந்த சிற்பி சொன்னாராம், அன்னை மரியாள் அந்த வானதூதரை தேடிக்கொண்டிருந்தார். அன்னை மரியாள் வானதூதரை தேடிக்கொண்டிருந்தார். அந்த தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை, அந்த ஜன்னல் ஓரத்திலே அவள் அமர்ந்து கொண்டு வானதூதரை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையை அவர் இந்த இடத்தில் அந்த சிற்பி வரையக்கூடியதாக இருக்கின்றார். அவர் அந்த அன்னை மரியாள் அந்த ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த வானதூதரை பார்க்கின்ற அந்த நிலையிலே தன்னுடைய உள்ளமாகிய ஜன்னலையும் திறக்கின்ற அந்த நிலையை தன் முகத்தில் காட்ட வேண்டும், அந்த உள்ளத்தை முகத்தில் காட்ட வேண்டும். அந்த முகம் அழகாக நிலையில் கடவுளுடைய அந்த வருகை, அந்த அழைப்பு அந்த முகத்திலே நான் காட்ட வேண்டும் என்ற அந்த நிலை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று அந்த சிற்பி அன்னையினுடைய முகத்தை இவ்வாறாக தேடுவதைப் போல் ஆவலோடு அந்த முகத்திலே இவ்வாறாக வரைகின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய வாழ்வு முழுவதும் தூய ஒரு வாழ்க்கையாக முன்குறிக்கப்பட்டவளாக அன்னை மரியாள் இருந்தாள். இந்த மனித குலம் மீட்புக்காக எப்பொழுது இந்த உலகத்திலே பாவம் கவ்விக்கொண்டதோ அப்பொழுதிருந்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற யார் வருவார் என்ற நிலையிலே அன்னை மரியாவை முன்குறிக்கப்பட்ட நிலையிலே புதிய ஏவாளாக கடவுள் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு இந்த அழைப்பை கொடுக்கின்றார். அன்னை மரியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்ற அறிவிப்பும் அழைப்பும் ஒரு வித்தியாசமாக கலங்கக்கூடிய நிலையிலும் குழப்ப நிலை கொடுக்கும் நிலையிலும் இந்த அழைப்பு இருக்கின்றது. அதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்? கடவுள் கொடுக்கின்ற அந்த அழைப்பு அறிவிப்பை கபிரியேல் தூதர் ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் அதை தன்னுடைய திருவுளத்திற்கு ஏற்றுக்கொள்கிற நிலையில் தன்னை முழுவதுமாக தாழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். அதை அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை கொண்டிருக்கின்றார். அழைப்பும் தயக்கமும் அந்த இடத்தில் அவருக்கு இருந்தது. இந்த அழைப்பும் அந்த கலக்கமும் எப்படி அவரிடம் இருந்தது என்றால், நான் கன்னி ஆயிற்று என்ற அந்த ஒரு கலக்கம், இந்த சமுதாயம் என்ன பேசும் என்ற நிலையில், அந்த இயற்கை நிலையிலும் கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்கு கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலையை இந்த இடத்தில் கடவுள் வானதூதர் வழியாக இங்கு கூறுகின்றார். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கின்ற வாழ்த்து செய்தி என்பது அருள் நிறைந்தவரே வாழ்க என்ற அந்த அருளினுடைய முழுமை, கிரேஸ் என்று சொல்கின்ற அந்த முழுமையை அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளை, இயேசுவை தன்னுடைய உதரத்தில் கனியாக சுமந்து தன் மனித குல மீட்புக்காக முழுவதுமாக கையளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதேபோல் ஆம் என்ற அந்த ஒரு வார்த்தையில் இந்த உலகம் பிழைத்து கொண்டது என்று சொல்வார்கள். புனித பெர்னார்டு இவ்வாறாக சொல்வார், எப்பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய சம்மதத்தை தருவார் என்று காத்து கொண்டிருந்தது இந்த உலகம், ஆம் என்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னதால் இந்த உலகம் பிழைத்து கொண்டது என்று அந்த புனிதர் அழகாக எடுத்துரைப்பார். அதேபோல் அன்னை மரியாள் ஏற்கனவே இயேசுவை தன்னுடைய கருவில் சுமக்கவில்லை, ஏற்கனவே தன்னுடைய இதயத்தில் சுமந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர் தன்னுடைய இதயத்தில் சுமந்து கொண்ட ஒரு அழைப்பாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்று புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ அன்னையினுடைய இந்த மாட்சிமிக்க இந்த நிலையிலே
கடவுளுடைய அறிவிப்பை வானதூதர் அன்னை மரியாவுக்கு அறிவித்தபோது அதை மகிழ்ச்சியோடும் நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்டனுடைய இந்த உலகம் முழுவதுமே நமக்கு மீட்பு தரக்கூடிய ஒரு உன்னதரை, கடவுளை மனித நிலையிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னத தாயாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் நாம் ஒருவரிடம் அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தி தூதுவராக நாம் மாற வேண்டும். எப்படி வானதூதர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மரியாவுக்கு கூறிய அந்த வார்த்தையை தன் தாட்சியோடு ஏற்றுக்கொண்டாரோ, நாம் கூறுகின்ற அந்த வார்த்தையும் ஒரு நற்செய்தி தூதுவர்களாக நாமும் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். நல்ல ஒரு அறிவிப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த அறிவிப்பின் வழியாக ஒருவர் நல்ல முறையில் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியினுடைய முழுக்கமே இயேசுவை நாம் அறிவிக்கின்றோம். இயேசுவாக வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் தாட்சியோடும் நம்முடைய முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய அந்த அன்பிலும் வைத்து காக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அன்னை மரியாவை போல நாமும் இதோ வருகிறேன் என்ற திருவுளத்தை நிறைவேற்று கடவுளுடைய திருவுளத்தை நானும் இதோ வருகிறேன் என்று சொல்லி இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.